ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காய் நன்றி உணர்தத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து நாமத்தை மையப்படுத்தத்தக்கதான கிருபை எங்களை தந்திரக்கா ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே கூடிய அந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தை நாங்கள் பாடல் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, சாட்சிகள் மூலமாக, பிள்ளையுடைய வசனங்கள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக உண்மை நாங்கள் ஆராய்த்து மையப்படுத்தத்தக்கதான கிருபை எங்களை தந்திரக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்திலே கடந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் நீர் ஆளுகை பண்ண ஜெபிக்கிறோம். வியாதியோடு, பலகீனத்தோடு, மனக்கலக்கத்தோடு, நெருக்கத்தோடு அந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை பண்ணி தெய்வீக சமாதானத்தோடு அனுப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும், மிஷினரி காணிக்கை ஆசீர்வதியும், கொடுத்த ஒவ்வொரு கரங்களிலும் நூறத்தனையான ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களால் மது பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழு பகுதியும் தொடர்ந்து பொறுப்படும் சமதை வந்து சேர வேண்டிய மக்களை ஆசீர்த்து கொண்டு வார். அந்த யாவரோட தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி உட்காருவோம். இன்றைய தினம் ஒரு விசேஷமான மறுமலர்ச்சி நாளாக கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளில் உள்ள படுக்கையிலும் பலவிதமான வேதனை மத்தியிலும் சிறைச்சாலைகளிலும் மரண அவஸ்தையின் மத்தியில் இருந்து வேதனைப்படும் போது தேவன் நமக்கு பாராட்டின அன்பும் அவருடைய கிருபையும் அவரை ஆராதிக்கத்தக்கதான பெரிய ஒரு ஜெயகம்பீரமான நேரத்தின் தேவன் தந்த கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 14ஆம் தேதி வரையிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அற்புதமான வழி நடத்தினது. இந்த மாதத்தில் உள்ளதான ஆராதனை காரியங்களுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். செவ்வாய்க்கிழமை இருக்கிறதான 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம். இந்த வாரத்திலே நம்முடைய இந்த வாரம் அடுத்த வாரத்தில் இருக்கிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை, புது வருட ஆராதனை, இவைகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாயிருக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும், சகல தடைகளும் மாறி குடும்பங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய விசேஷமான சமாதானமும் ஆறுதலும் தங்கவும், ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை அலங்கரிக்கவும் விசேஷமான ஜெபத்தை நியமித்திருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய கடைசி, அதாவது வருகிற வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 தினங்களும் நம்முடைய பண்டிகை நாட்களுக்காக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, சபைக்காக, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக பிரத்யேகமான விசேஷ ஆசீர்வாதமான ஜெபம். அது எல்லா தேவப்பிள்ளைகளும் காலையில் 10 மணி கடந்து வாருங்கள். குறிக்கப்பட்ட நேரம் முடியும், சந்தோஷமாக கடந்து போகலாம். அதுபோல அருமையான 25ஆம் தேதி காலையிலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் ஆராதனை காலையில் 5 மணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் எல்லா வருஷமும் உள்ள ஒழுங்கின்படி ஆராதனை நமக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அந்த நாளில் காலையிலே ஏதாயிலும் பிரத்யேகமாய் காஃபி ஏதாவது வைக்க வேண்டும் உள்ளதான விருப்பம் உள்ளவர்கள் முன்னணியிலே கடந்து வரலாம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய பரிசு கொடுப்பு நாட்கள் 28ஆம் தேதி மாலையிலே, அதற்கும் யாராவது காஃபி ஏதாவது வைக்கிறேன்டா வைக்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த வாரத்தினுடைய விசேஷமான ஜெபத்திற்கு ஆயத்தப்பட்டு வருவோம். இப்போ நமக்கு முன்பாக 2 மைக்கு ஒரு அருமையான குடும்பம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். தயவா உங்களுடைய கண்களை மூடி 2 கரங்களையும் உங்களுடைய வலது கரத்தை இங்கே நீட்டி அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அந்த குடும்பத்துக்கு அதிகமான பலமும் ஆசீர்வாதம் சமாதானமும் நன்மைகளும் உண்டாகத்தக்கதாக உங்களுடைய வலது கரத்தை இங்கே நீட்டி ஜெபித்து ஆசீர்வதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி வலது கரத்தை இங்கே நீட்டி ஆண்டவருக்கு மகிமையாக நாம் தேவசம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட இந்த அருமையான இந்த கர்த்தாவே
இந்த அருமையான மைக்கை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 மைக்குகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இது காரணமாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று கூட கண்ணோக்கி இந்த குடும்பத்துக்கு வேண்டியான சகல விதமான ஆசீர்வாதங்களால் தமது பிள்ளைகளை அலங்கரிக்க தேவ சமாதானமும் கிருபையும் தேவனுடைய நன்மைகளும் இந்த குடும்பத்தில் பெருக. இந்த மைக் எவ்வளவு தூரம் கர்த்தாவே மற்றவர்களுக்கு ஒலியை எழுப்பி கொடுக்கிறதோ, அதே போல இந்த குடும்பம் அநேகம் பேருக்கு சாட்சியா எழும்ப, அநேகம் பேருக்கு நன்மையா ஆசீர்வாதமாய் மாற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். குடும்பத்தின் குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, பிள்ளைகள் யாவரையும் தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சபையாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் தேவரீர் இந்த அருமையான இந்த மைக்குகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீடித்த உழைப்பாய் அனுக்கிரமணி தர வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போ நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். தேவனுடைய ஆவியான தொடர்ந்து நம்மோடு பேசத்தக்கதாக, ஆவியான் நம்மோடு கூட இடைபெறத்தக்கதாக நாம் யாவரும் ஜெபிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் மறுமீட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் சில நாட்களாக என்ன தியானித்து வருகிறோம்? சொல்லுங்க. வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். 5 அதிகாரங்கள்